இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியில போட்டாலும் நனையாத பேக் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து ஒரு பேக் வந்து நார்மல் பேக் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து தண்ணியில போட்டோம் அப்படின்னா நல்லா தண்ணியை வந்து உறிஞ்சக்கூடியது தான். எதுக்காக வாட்டர் ப்ரூஃபாக வந்து மாற்ற போகிறோன்னா, ஏதாவது வந்து எடுத்துகிட்டு போகும்போது புக்காக இருக்கட்டும், ஃபைல்ஸாக இருக்கட்டும், மழை ஏதாவது பெஞ்சிருச்சு, ஏதாவது வந்து சப்போஸ் தண்ணியில் விழுந்துருச்சு அப்படின்னா எல்லாமே நனைஞ்சு போயிடும். அது வந்து வேஸ்ட் ஆயிரும்ல. ஸோ முக்கியமாக வந்து அது ஃபைல்ஸ்னால் தேவைப்படும்ல. ஸோ அதுக்காக தான் வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் பேக்கு. இப்போ வர பேக்ஸ்னால் வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். இது வந்து சாதாரண பேக்கை வந்து வாட்டர் ப்ரூஃபாக எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இதில் ஒரு 2 மெத்தட் இருக்குது. அந்த 2 மெத்தடு என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கடுத்து வந்து ஒரு மெத்தடை இன்றைக்கி வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தடு வந்து மெழுகுவர்த்தி இருக்குல்ல, மெழுகுவர்த்தி வச்சு தேய்க்கிறதுங்க. அதாவது வேக்ஸை வந்து அப்ளை பண்ணுறது. ஆனால் வந்து அது நிரந்தர தீர்வாக இருக்காது. சப்போஸ் வந்து இதாகிடுச்சு அப்படின்னா, அது லைட்டாக வந்து சுரண்டிட்டோம் அப்படின்னா உள்ளக்கு வந்து போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் ஒரு மெத்தடு தான். அதுக்கடுத்து இன்னொரு மெத்தடு வந்து சிலிக்கான் பேஸ்ட்டுங்க. சிலிக்கான் பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நார்மலாக உள்ளது கிளியர். இது கிளியராக வந்து வாங்கிக்கோங்க. கிளியர் வந்து பார்த்தீங்கன்னா 35 ரூபாய்க்கு ஒரு சின்ன டப்பா வந்து இருக்கும், ஒரு பேஸ்ட் மாதிரி. அதை யூஸ் பண்ணாலே இதுக்கு வந்து போதுமானது தான். ஸோ அந்த மாதிரி பேஸ்ட்டை வந்து எடுத்து இதை வந்து அப்ளை பண்ண போகிறோம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து இந்த சிலிக்கான் பேஸ்ட் வந்து ஒரு டப்பாவில் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதுக்கடுத்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பேக் வந்து எடுத்துக்கிட்டாச்சு. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் அப்ளை பண்ண போகிறோம். நிறையா வந்து தேவைப்படாது. அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இதை வந்து நீங்கள் ஒரு டப்பாவில் ஊற்றியும் வைக்கலாம், இல்லைன்னா கொஞ்சமாக வந்து கையில் வந்து எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இந்த பாருங்கள், கிளியராக தான் இருக்கும் நம்மளுக்கு. இதை வந்து லைட்டாக அப்படி தேய்ச்சிங்கன்னா பாருங்கள், நம்மளுக்கு வந்து அந்த தண்ணி வந்து படுற மாதிரியே உங்களுக்கு இருக்கும் பாருங்கள். அந்த இடம் வந்து கொஞ்சம் பிளாக் ஆகும். ஸோ இவ்வளோ தான் இருக்க போகுது. இதில் வந்து எதுவும் ஆக போகிறதில்ல. இதை வச்சு நல்லா தேய்ச்சி விடணும். பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் எடுத்ததுக்கே நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து வந்துருச்சு. இதை தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்து வந்து தேய்ச்சி விட போகிறீங்க. இது வந்து நூல் இருக்குது பார்த்தீங்களா, நூலுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கொஞ்சம் வந்து பேய்க்கிறோம். ஸோ அதனால் தேய்ச்சி விட்றோம் அப்படின்னா அப்படியே வந்து அது நம்மளுக்கு நிரந்தரமாக வந்து பார்த்திங்கன்னா மேலேயே இருக்கும். ஸோ எப்போனாலும் நம்மளுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த இது வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். அதே மாதிரி பாருங்கள், அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி தான், கொஞ்சம் கொஞ்சம் திட்டாக இருக்கக்கூடாது. ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரு 35 ரூபா இருந்தால் போதுங்க. அதில் வந்து ஃபுல்லாக வந்து 35 ரூபாவில் உள்ள அதை வாங்கினீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே தேய்ச்சி விட்டுறலாம். கொஞ்சம் கொஞ்சம் தான், இவ்வளோ தான் எடுக்க போகிறோம். எடுத்து இப்படி வச்சு தேய்ச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேய்ச்சி விட்டுட்டோம். இப்போ ஒரு 2-3 தடவை எடுத்ததுக்கு. அதுக்கடுத்து அப்படியே வந்து இந்த அளவுக்கு தேய்க்கலாம். அதுக்கடுத்து எங்கெங்கன்னா தேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஸ்பீடாக வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேக்கில் வந்து பாதி வரைக்கும் நம்ம தேய்ச்சி விட்டோம். தேய்ச்சி விட்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து கருப்பாக வந்து இருக்கும். அதுக்கடுத்து ஜிப்பு இருக்குது பார்த்தீங்களா, ஜிப்பு வந்து மூடுற இடத்துலனா உங்களுக்கு இதாகுமே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த மூடுற இடத்துலையும் நம்ம வந்து லைட்டாக சிலிக்கான் இதை வந்து பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணணும். அப்படின்னா அதை வந்து ஜிப்பு வழியாக வந்து உள்ளக்கு வந்து போகாமல் இருக்கும். ஸோ லைட்டாக வந்து அந்த இடத்துலனா சுற்றி வந்து அப்ளை பண்ணி விட்ருங்க. அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நான் வந்து சேர்த்தாப்பில் தான் அப்ளை பண்ணி விட்ருக்கேன். நீங்கள் இதுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, மேலேயும் சேர்த்து வந்து அப்ளை பண்ணிடுங்க. இது வந்து லைட்டாக வைக்கும் போதே கை வந்து பிசுபிசுப்பு தெரியும். அந்த பிசுபிசுப்போட சேர்த்தே வந்து அந்த ஜிப்போட சேர்த்து வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு கோட்டிங் மாதிரி ஆயிரும். பாருங்கள், நம்மளுக்கு வந்து அந்த மேலே வந்து ஒரு வளவளப்பு இது வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு மேலே அப்ளை பண்ணாதீங்க. கையில் உள்ளதை வந்து சேர்த்தாப்பில் வந்து அப்ளை பண்ணிட்டீங்கனாலே போதும். அது வந்து தண்ணியை வந்து உரியவே உரியாது. பேக் ஃபுல்லாக வந்து தடவியாச்சு. இங்கே எனக்குள்ளே வந்து 2 லேயருக்கு வந்து ஃபுல்லாக தடவிருக்கேன். இங்கே எனக்குள்ளே வந்து இங்கே மட்டும் தடவலை. எதுக்காகனா தண்ணி வந்து எப்படி வந்து உரியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட டெஸ்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கடுத்து முன்னாடி வந்து தண்ணி ஊற்ற போகிறோம், பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வந்து காட்ட போகிறேன். அதுக்கடுத்து இதை வந்து கொஞ்சம் நேரம் காய விட்டுறணும். இதை வந்து நான் வந்து ஒரு 1 மணி நேரம் கிட்ட வந்து காய விட போகிறேன். காய விட்டதுக்கு அடுத்து தான் தண்ணி ஊற்றி வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். அப்போனா தான் மேலே உள்ளது வந்து கொஞ்சம் க்யூர் ஆகும். க்யூர் ஆயிடுச்சுனாலே போதும், நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்னா உரியாது, கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து கொஞ்சம் நேரம் காய விட்டுறலாம். காய விட்டதுக்கு அடுத்து இந்த பேக் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பேக் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே வந்து நல்லா காஞ்சிருக்கு. இப்போ வந்து தண்ணி ஊற்றி வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம், எந்த லெவலுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ வந்து முன்னாடி பாருங்களேன், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக இருந்துச்சு. இப்போ வந்து நல்ல டார்க்காக வந்து ஆயிருக்கு. மேலே வந்து அது நல்லா வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கா. ஸோ நல்லா வந்து பேக்கோட நிறத்தையே மாற்றுற மாதிரி இருக்குது. நல்லா கிளியராக இருக்குது அது அந்த இது. ஸோ அதனால் ஒட்டினது வந்து எதுவுமே தெரியாது. அதுபோக வந்து பேக்குமே நல்லா கலர் வந்து திக்கு கலராக பிளாக்காக வந்துருக்கு. ஸோ அழுக்குனா அது வந்து தொடச்சி எடுத்தாச்சு. ஸோ அதனால் சரி ஓகே. இப்போ வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். ஜஸ்ட்டு இப்போ ஊற்றுறேன் கொஞ்சம் போல். பாருங்கங்க அப்படியே திட்டு திட்டாக நிற்கிதே தவிர தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்கு உரியவே இல்லை. பாருங்கள் எப்படி வடிஞ்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே. அதுக்கடுத்து பக்கத்தில் பாருங்களேன் எப்படி வந்து வடிஞ்சு வந்து போகுதுன்னு மட்டும் பாருங்கள். அத்தனையும் தண்ணி வந்து வடிய தாங்க செய்தே தவிர ஒரு சொட்டு தண்ணியை வந்து உள்ளக்க வந்து தேக்கி வைக்கலைங்க. இதாக்கல உரியலை. ஒரு உதறிட்டிங்கன்னு வைங்களேன், தண்ணி ஒன்றுத்தையும் இருக்காது, அந்த மாதிரி ஆயிரும். இப்போ வந்து பேக்கை வந்து நம்ம இந்த மாதிரி வைக்க போகிறோம். வச்சு இதுக்குள்ளே வந்து தண்ணி வந்து ஊற்ற போகிறோம். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பேக்குள்ளே தண்ணியை வந்து ஊற்றி பாருங்கங்க, உரியவே இல்லை. அப்படியே வந்து இருக்க தான் செய்யும். எவ்வளோ நேரம் ஆனாலும் வந்து தண்ணி வந்து உரியவே உரியாது. பார்த்தீங்களா, தண்ணி வந்து தேங்கி நிற்கிது. ஸோ இதுதான் அந்த சிலிக்கான் ஜெல்லோட இது. இது வந்து அந்த சீல் பண்ணுறதுக்கு இதுக்குன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இதுக்குன்னா யூஸ் பண்ணுவாங்க. அது போக வந்து தண்ணி வந்து உரியாமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மீன் தொட்டியுமே ஒட்டுறதுக்கு இதை தான் யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், எவ்வளோ நேரம் ஆகியும் தண்ணியை வந்து கொஞ்சம் கூட உரியலை. ஸோ இந்த மாதிரி தாங்க. ஸோ இதை வந்து அப்படியே வந்து ஊற்றிட்டு உள்ளக்க வந்து நான் காட்டுறேன். இதை வந்து ஜிப்புக்குள்ளே பார்க்கலாம். பாருங்கங்க, கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. ஸோ அந்த மாதிரியே இருக்குது. இது நான் கையில் உள்ள தண்ணி தான் அது. ஸோ அந்த மாதிரி வந்து உரியாது. சில பேத்துக்கு மேலே இருந்து வந்தால் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா, அதையும் நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து ஒரு வாளிக்குள்ளே வச்சு தண்ணி வந்து ஊற்ற போகிறோம். அது எப்படி வந்து உரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். அதுபோக வந்து நம்ம சில இடங்களை வந்து ஒட்டலைன்னு சொன்னேன்ல, அந்த இடத்துல டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல வந்து ஒட்டலைங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ வந்து ஊற்றின உடனேயுமே தண்ணியை வந்து அப்படியே மெதுவாக வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது தண்ணியை. இப்போ வந்து இந்த தண்ணியை வந்து ஊற்றிடுறேன். பாருங்கள், மித்த இடத்துக்கு இதுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து உரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுபோக கைப்பிடியிலனா தேய்ச்சி விட்டோம்னா, கைப்பிடியை பார்க்குறீங்களா, அப்படியே வந்து எங்கேயும் வந்து நிற்காதுங்க. ஸோ இது லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும், நம்மளுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபாக வந்து மாறிடும். இங்கேனக்குள்ளே நான் தேய்ச்சி விடலை. தண்ணி வந்து இங்கே வந்து கண்டிப்பாக வந்து உரியும் பேக்கு. இப்போ பாருங்கள், தண்ணி வந்து உறிஞ்சி வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து நல்லா தேய்ச்சி இந்த அளவுக்கு விட்டுருக்கோம். சரி ஓகே, ஒரு வாளிக்குள்ளே வச்சு தண்ணி ஊற்றலாம், அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பேக்கை வந்து தண்ணி ஊற்றி வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக கொஞ்சம் தண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து வாளியில் வந்து ஊற்றி தான் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து வாளிக்குள்ளே வந்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஊற்ற போகிறோம். இது பாருங்களேன், இதில் ஊற்றுனது தண்ணி வந்து அப்படியே வந்து அது மேலே வந்து வலிஞ்சு தான் போகுதே தவிர இதை வந்து உரியலை. இவ்வளோ தண்ணி இருந்தாலுமே நம்ம 2 உதறினா போதும், எல்லா தண்ணியும் வந்து போயிருங்க. ஸோ பாருங்கள், நம்மளுக்கு வந்து அந்த மேலே உள்ள தண்ணி திட்டாக தான் நிற்கிது. அப்படியே தொடச்சி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த தண்ணியுமே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபாக இருக்குது. ஸோ இதை வந்து துவைக்கிறது, அதாவது அழுக்காயிடுச்சே துவைக்கணும்னா உள்ளக்க வச்சு நம்ம வந்து துவைக்கிறது தான். நம்மளுக்கு இதில் கொண்டு வந்து தண்ணி தேங்கி நிற்கிதுங்க. இதில் கூட தண்ணி தேங்கி நம்மளுக்கு நிற்கிது. எதுக்காகனா இங்கே தடவி இருக்குமா, ஸோ அதனால் பாருங்கள் எப்படி வந்து வடியுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து இந்த ஜிப்பு இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜிப்பு வந்து சில இதுக்கு இந்த மாதிரி க்ளோஸ்டாக வந்து தந்திருப்பாங்க. இது வந்து ஓப்பன் ஜிப். இது இந்த மாதிரி க்ளோஸ்டாக தந்திருப்பாங்க. அதுக்கு தான் மேலே வந்து சிலிக்கான் இதை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஜிப்பு வழியாகவும் வந்து போகாது. இதில் மேலே நம்ம இத்தனைக்கும் அப்ளை பண்ணியிருக்கோம். இருந்தாலும் வந்து லைட்டாக வந்து மழை பெய்யுதுன்னா எதுவும் ஆகாது. அதிகமாக மழையில் நீங்கள் நனைஞ்சிங்க அப்படின்னா அந்த ஜிப்பு வழியாக வந்து உள்ளே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து வாக்கில் வந்து இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எதுக்காகனா மழை காலங்களில் ஏதாவது ஒரு முக்கியமான இதை வந்து வச்சுட்டு நம்ம வந்து போகும்போது வந்து லைட்டாக தான் நனைஞ்சிருப்போம். ஆனால் ஃபைல் வந்து சில பேத்துக்குனா உள்ளக்க வரைக்கும் வந்து போயிடும். ஸோ அதுக்கு வந்து இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் இதை. ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு. அதுபோக வந்து மழை பெய்யுது அப்படின்னா மழையில் நனைஞ்சிட்டு தான் போகணுன்னு அவசியம் இல்லை. ஏதாவது வந்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டு கூட வந்து போகலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேக் வந்து யார் யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.